ஹாய். இது என்னன்னா, ஜீரா புலாவ். அதாவது ஜீரக ரைஸ்ன்னு சொல்லலாம். இந்த சின்ன கிளாஸுக்கு ஒரு 4 கிளாஸ் அரிசி நான் எடுத்திருக்கிறேன். ஒரு 4 பேரு சாப்பிடுற மாதிரி. இது குக்கர்ல ஆயில் ஊத்தி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் சீரகம் ஒரு 2 ஸ்பூனு கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் நெறைய போடணும். ஏன்னா இதுக்கு பேரே ஜீரா புலாவ். அதனால கொஞ்சம் ஜீரகம் நெறைய போடணும். இது பச்சை வாசனை போற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் வேக விடணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமா எடுத்து நறுக்கி பச்சை வாசனை போகும் அதையும் போடணும். அத நல்லா வதக்கி விடணும். இது நல்லா பொன்னிறமா வரணும். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாயும் கீறி உள்ள போட்டு நல்லா வதக்கணும். ஏன்னா இது அவசரத்துக்கு இப்ப ஸ்கூல் டைம் இல்லையா? பிள்ளைங்களுக்கு என்ன பண்றது? எப்ப பார்த்தாலும் செஞ்சு குடுக்குறதே செஞ்சு குடுக்குறோங்கிறக்காக, இது அவசரத்துக்கு நெனைச்ச உடனே அரிசிய ஊற வச்சுட்டு டக்கு டக்குன்னு இத செஞ்சுக்கிட வேண்டியதுதான். இது வேற வேலையே ரொம்ப கம்மி. எல்லாம் பொன்னிறமா வர்ற வரைக்கும் இத வதக்கிக்கிட்டே இருக்கணும். பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு, அந்த கிளாஸுக்கு அந்த குட்டி கிளாஸ்க்கு அரிசி எடுத்தோம் இல்லையா? அதுக்கு 1 1/2 கிளாஸ் அளவு தண்ணி. ஒரு கிளாஸுக்கு இது 1 1/2 கிளாஸ் வச்சா போதும். அப்புறம் உப்பு போட்டு, அரிசி கொஞ்ச நேரம் ஊற வச்சிருக்கிறோம் இல்லையா? அதையும் நல்லா களைஞ்சு உள்ள போட்டுறணும். எல்லாம் உள்ள போட்டு கிண்டி சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு போட்டத நான் உங்கட்ட சொல்ல மறந்துட்டேன். அதுவும் போட்டுட்டு, மல்லி இலை நெறைய போடணும். இதுக்கு புதினா வேண்டாம். அதனால மல்லி இலையும் போட்டு, கொஞ்சம் உப்பும் போட்டு, அப்படியே குக்கர மூடி வச்சிர வேண்டியதுதான். அவ்வளதான். இது 2டே விசில் வந்த உடனே எடுத்து பார்த்தா பிள்ளைங்களுக்கு அவசர அவசரமா செஞ்சு குடுக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சூடா எடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இதுக்கு பேரு ஜீரா புலாவ். நீங்களும் செஞ்சு பாருங்க. பாய்.